ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஃபாலோ பண்றது வந்து 6C ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா 6C ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 6C ஸ்ட்ராட்டஜி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் C வந்து கேபிட்டல் அடிக்வசி, செகண்ட் C வந்து காசா, தேர்ட் C வந்து காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ, ஃபோர்த் C வந்து காம்பிடன்ஸ் பில்டிங், ஃபிஃப்த் C வந்து கஸ்டமர் ஃபோக்கஸ், சிக்ஸ்த் C வந்து கம்ப்ளைன்ஸ். ஸோ இந்த மாதிரியான 6C, இந்த 6C வந்து டெவலப்மெண்ட் பண்ணோம். இதுதான் இந்த கம்பெனியோட விஷனா வந்து இருக்கு 2024 இருந்து. ஸோ அதுக்கான விஷயம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து சிம்பிளா வந்து பார்த்தலாம். 2025 ஃபினான்ஷியல்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நெட் ப்ராஃபிட் வந்து 1070 கோடி ரூபா வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இது வரைக்கும் அவங்க பண்ணாத லெவலுக்கான நெட் ப்ராஃபிட் வந்து ஹையஸ்ட் எவர் இவங்க வந்து பண்ணது வந்து இந்த வருஷம் தான் வந்து பண்ணியிருக்காங்க 2025 ஃபினான்ஷியல் இயர்ல. அண்ட் தென் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸா வரும்போது 20 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு ஹையஸ்டா வந்து பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா வரும்போது 11 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு ஹையஸ்ட் எவர் வந்து டச் பண்ணியிருக்காங்க. என்பிஎஸ் வந்து தொடர்ந்து 4 வருஷமா வந்து கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்ல வந்து டிக்ளைன் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. என்பிஎஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க 4 வருஷமா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து நடந்த ஒரு ஹைலைட்ஸான ஒரு விஷயமா இருக்கு ஃபினான்ஷியல் வைஸ். ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் ஸ்ட்ராங்கான கம்பெனியா வந்து இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கம்பெனியோட சிஓஸ் வந்து லாஸ்ட் 3 சிஓ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2015 25 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிஆர் சேஷாதிரி தான் இப்போ வந்து இருக்காங்க. இவங்க வந்து இந்த கம்பெனி எப்படி எடுத்துட்டு போறாங்க, அதுக்கப்புறம் புது சிஓ வந்தாங்கன்னா எப்படி எடுத்துட்டு போவாங்கன்றத இந்த ஒரு சிஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். 2014 இருந்து 2018 வரைக்கும் பிஜி மேத்யூன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சிஓ வந்து இருந்திருக்காங்க.